லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஒரே நாளில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 3 அடி உயர்ந்திருக்கிறது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடி அளவிற்கு உயர்ந்துள்ளது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பாலகிருஷ்ணன், இப்போ மேட்டூர் அணைக்கு எவ்வளவு கன அடி வினாடிக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது? தற்போதைய அணை நிலவரம் என்ன? திலகவதி, இப்ப கர்நாடக அணையில இருந்து கடந்த 1ஆம் தேதி முதலே தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டு வருது. இதன் காரணமா மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து கடந்த 4ஆம் தேதி முதல் வினாடிக்கு 2000 கன அடியாக வந்து கொண்ட நீர்வரத்து தற்பொழுது 20,910 கன அடியாக அதிகரிச்சிருக்கு. இதனால தொடர்ந்து அணையோட நீர்மட்டமும் உயர்ந்துட்டு இருக்கு. இப்ப இதை பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்ப மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து நேற்று 5054 கன அடியா வந்துட்டு இருந்துச்சு. நேற்று மாலை 4 மணி நிலவரப்படி வினாடிக்கு 16,577 கன அடி அதிகரிச்சுது. இன்று காலை நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க 20,910 கன அடியா நீர்வரத்து அதிகரிச்சிருக்கு. இப்ப தொடர்ந்து கபினி அணையில வினாடிக்கு 40,000 கன அடி தண்ணீர் உபரி நீர் வெளியேற்றிட்டு வராங்க. இந்த தண்ணீர் இப்ப படிப்படியா மேட்டூர் அணைக்கு வர தொடங்கி இருக்கு. இதன் காரணமா கடந்த 24 மணி நேரத்துல மேட்டூர் அணையோட நீர்மட்டம் சுமார் 3 அடி அளவிற்கு உயர்ந்திருக்கு. இப்ப இதை பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டும் அப்படின்னாக்கா ஜூன் 12ஆம் தேதி முதல் ஜனவரி 28ஆம் தேதி வரை பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பது வழக்கம். ஆனால் நடப்பாண்டுல மேட்டூர் அணையில போதிய நீர் இருப்பு இல்லாதனால குறித்த காலத்துல ஜூன் 12ஆம் தேதி பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க முடியல. இப்ப கடந்த 37 நாட்கள் காலதாமதம் ஏற்பட்ட நிலையில தற்பொழுது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரிச்சிருக்கு. இப்ப பொதுவா பார்த்தோம் அப்படின்னாக்கா மேட்டூர் அணையில பொறுத்த வரைக்கும் அணை 120 அடி நீர்மட்டம் உயரம் கொண்ட மேட்டூர் அணை. அதே மாதிரி நீர் கொள்ளளவு அப்படின்னு பார்த்தா 93.47 டிஎம்சி அளவுக்கு தண்ணீர் தேக்க முடியும். ஆனா மேட்டூர் அணையில குறைந்தபட்சம் ஒரு 80 அடி அளவுக்காவது தண்ணீர் நீர்மட்ட உயரம் இருக்கணும். அதே மாதிரி கர்நாடக அணையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரின் அளவும் கணிசமாக இருக்கும் பட்சத்துல மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க முடியும். ஆனா தற்பொழுது மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா நீர்மட்டம் 46.30 அடியா இருக்கு. இருந்த போதிலும் இப்ப இந்த நீர் மட்டத்தை வச்சு நம்ம பாசனத்துக்கு தண்ணீர் திறக்க முடியாத நிலையை நீடிச்சிட்டு இருக்கு. இப்ப தொடர்ந்து கர்நாடக அணையில தண்ணீர் திறப்பு அதிகரிச்சிருக்காங்க. அதே மாதிரி கிருஷ்ணராஜசாகர் அணையிலையும் தற்பொழுது சுமார் 110 அடி அளவுக்கு நீர்மட்டம் உயர்ந்திருக்கு. அதே வேளையில அணைக்கான நீர்வரத்தும் இப்ப கணிசமா அதிகரிச்சிட்டு இருக்கு. இன்னும் 14 அடி அளவுக்கு கிருஷ்ணராஜசாகர் அணையோட நீர்மட்டம் உயரணும். அதுக்கு பிறகுதான் அந்த கிருஷ்ணராஜசாகர் அணையில உபரி நீர் திறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்ப கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து திறக்கப்படும் உபரி நீர் அளவுக்கு அதிகமா இருக்கும் பட்சத்துல மேட்டூர் அணையோட நீர்மட்டமும் 100 அடிக்கு மேல் தாண்டும் பட்சத்துல டெல்டா மாவட்ட பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அதையுமே தமிழக அரசு நீர் வரத்தை கருத்தில் கொண்டு நீர்மட்டத்தை வைத்துதான் தண்ணீர் திறக்கிறதுக்கான முடிவு எடுக்கப்படும். இப்ப இந்த நிலையை பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு முறையும் அதாவது மேட்டூர் அணை கட்டி முடிக்கப்பட்ட 90 ஆண்டு காலகட்டங்கள்ல இதுவரைக்கும் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீர் காவிரி உரிமை நீரை மாத வாரியாக வழங்கணும். ஆனா இது வரைக்கும் அது மாதிரி கர்நாடக அரசு வழங்காம உபரி நீர், அதாவது அணைகள் நிரம்பி உபரி நீர் காலகட்டங்களில் மட்டுமே தமிழகத்தில் தண்ணீர் திறப்பது நீடிச்சிட்டு இருக்கு. அதனால காவிரி அதாவது நேற்று நடந்த தமிழக முதல்வர் தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்திலையும் உச்சநீதிமன்றத்தை நாடி தமிழகத்துக்கான உரிமை நீரை பெற வேண்டும் அப்படிங்கறத கோரிக்கை எழுந்திருக்கு. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன். நேற்று நடைபெற்ற முதலமைச்சர் தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தில் நீங்க சொன்ன மாதிரி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்தையும் நாடவிருக்கிறார்கள். பார்க்கலாம், பொறுத்திருந்து. விவரங்களுக்கு நன்றி பாலா. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.